நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 27/11/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 11ஆம் தேதி, நவம்பர் மாதம் வியாழன்கிழமை. நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 மற்றும் 1:15. மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 1:30 மற்றும் 3. குளிகை 9 மற்றும் 10:30. யமகண்டம் 6 மற்றும் 7:30. சூலம் தெற்கு. பரிகாரம் தையலம். திதி இன்று இரவு 8:03 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று இரவு 10:57 வரை அவிட்டம், பின்பு சதயம். யோகம் இன்று காலை 6:14 வரை மரண யோகம், பின்பு இரவு 10:57 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று இரவு 10:57 வரை புனர்பூசம், பின்பு பூசம். மேஷம் ராசினியர்கள், இன்று நீங்க பதட்டப்பட வேண்டாம். நடப்பவையெல்லாம் உங்கள் பக்கம் இருக்கக்கூடும். பல வகையில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பணம் வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திருமண ஏற்பாடுகள் தடபுடலாக நடைபெறக்கூடுங்க. வாழ்க்கையில் இனிய மாற்றங்கள் ஏற்படக்கூடும். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். தெய்வ பக்தியாலும் மன நிம்மதி கொடுங்க. என்று பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய போய் அவ பெயர் உண்டாகும் பார்த்துக் கொள்ளுங்கள். பயணங்கள் மூலம் உங்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் ஏற்படக்கூடுங்க. சந்தித்த நபர்களால் சந்தோஷமும் கிடைக்கக்கூடும். திடீர் மனக்குழப்பம் அவ்வப்போது ஏற்படக்கூடும். முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். சின்னதாக தடுமாற்றம் ஏற்படக்கூடுங்க. பெண்கள் இன்று எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். காரியங்களை ஓரளவு சுலபமாக அமைத்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. தைரியமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். பெண்கள் இன்று எடுக்கும் முடிவுகளில் தெளிவு ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை சிந்தியுங்கள். தெளிவான முடிவெடுங்கள். பதட்டம் இல்லாமல் இருக்க பாருங்கள். காதல் கைகூடும். என்று மாணவர்கள் படிப்பை தவிர வேறு எதிலும் அக்கறை இருக்கக்கூடாது. படிப்பில் மட்டுமே முழு கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நன்கு படிப்பது ரொம்ப நல்லது. படித்த பாடங்களை எழுதி பார்க்க வேண்டும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலை நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனமும் நிறைவாக இருக்க கொடுங்க. முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். குறிக்கோளோடு செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். வேலை பளு காரணமாக உடல் சோர்வு ஏற்பட கொடுங்க. உணவு கட்டுப்பாட்டுடன் இருக்க பாருங்கள். பல வகையிலும் உங்களுக்கு பணம் வந்து குவியுங்க. பரணி திருமண ஏற்பாடுகள் தடபுடலாக நடைபெறக்கூடும். வாழ்க்கையில் இனிய மாற்றங்கள் ஏற்படக்கூடும். நல்ல நண்பர்கள் உங்களுக்கு சந்திப்பு ஏற்படக்கூடும். எடுத்தோம் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட மாட்டீர்கள். உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. சொன்ன சொல்லை காப்பாற்றி கொடுப்பீர்கள். முடிந்தால் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு பாருங்கள். அது போதுங்க. கிருத்திகை இந்த நாள் நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சின்னதாக தடுமாற்றம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகும். பண தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். கோபத்தை அடைப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். வேலைக்கு உணவு அருந்த முடியாத நிலை இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். அனைவரும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்கும். நெருக்கடியான நேரத்தில் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உதவிகள் கிடைக்க கொடுங்க. சிரமங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். கவலைப்பட வேண்டாம். ரிஷபம் ராசினியர்கள், இன்று காரியங்கள் ஓரளவு வெற்றி இருக்குங்க. வேலை பளு காரணமாக வேலைக்கு உணவருந்த முடியாத நிலை இருக்கும். முன்கோபத்தை அடக்கினால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். செல்வம் மிகுந்த சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. குறிக்கோளோடு செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டுங்க. குடும்பத்தில் இருப்பவுடன் அனுசரித்து செல்வது நன்மை கொடுக்கும். நெருக்கடியான நேரத்தில் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உதவிகள் கிடைக்க கொடுங்க. சில பணிகள் தாமதமாக நடைபெறக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அவ்வப்போது வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் நீங்க இருக்க வேண்டும். கூடுதல் பணவரவு வருங்க. சேமிப்பாக மாற்ற வேண்டும்.
பெண்கள் இன்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களை சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். பதட்டத்துடனும் காணப்படுவீர்கள். பெண்கள் இன்று மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கும். காதலை பற்றி இல்லத்தில் சொல்லினால் நல்லதொரு முடிவு கிடைக்கும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கல்வி பற்றிய புரிதலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குழப்பங்களுக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. மாணவர்கள் இன்று பொறுப்புடன் காணப்படுவீர்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று இறைவன் சரணாகதி அடையவர்கள். நிம்மதி பெருமூச்சு உடையவர்கள். இறைவனுக்காக கொஞ்சம் செலவு செய்யக்கூடிய சூழல் இருக்குங்க. விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக நிறைவேறும். மனம் கொஞ்சம் பதட்டமாக காணப்படக்கூடும். நடப்பவை எல்லாம் ஓரளவுக்கு நன்மைக்கே. யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்றிருக்க பாருங்கள். அது வெற்றியை கொடுக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் முடிந்தளவு எதையும் யோசித்து செயல்படுத்துவது மிக நல்லது. ரோகிணி. இன்று நீங்க யதார்த்தமாக செயல்படுவீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். முடிவில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். முடியாத காரியங்கள் என்று ஏதும் இல்லை. சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. உற்சாகமாக இன்று நீங்க பணிகளை மேற்கொள்வீர்கள். கவன சிதறல் இல்லாமல் இருக்க வேண்டும். இன்று உங்களுக்கு நட்பால் நல்லது நடைபெற கொடுங்க. கிருத்திகை. இன்று வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டும். விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக நிறைவேறும். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். முன்கோபங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. எடுக்கும் முடிவுகளை மிக தெளிவாக எடுங்கள். யாரையும் குறைகள் சொல்ல வேண்டாம். நட்பு ரீதியில் சில மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. நல்ல நபர்களை கூட வைத்துக் கொள்ளுங்கள். அது போதுங்க. மிதுனம் ராசினியர்கள். இன்று முடிக்க முடியாத காரியத்தை கூட உங்களால் முடிக்க முடியும். கொஞ்சம் முயற்சிகள் எடுத்தால் சாதிக்க முடியும் என்று நம்புவர்கள் நீங்கள். உங்களால் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. கடந்த 2 நாட்களாக இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். மனக்கவலை ஏற்பட்டது கூட கண்டிப்பாக மாறும். எதையும் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து பேசுங்கள். குழப்பங்கள் இல்லாமல் மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று சுகமான நித்திரை ஏற்படக்கூடும். ஆனால் சுமாரான பண வரவுதான் இருக்கக்கூடும். மன சஞ்சலம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். வாய்ப்புகள் வாயிலுக்கு அதை வந்து தட்டுங்க. கூட்டாளியின் போக்கு எரிச்சல் ஊட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். சிலருக்கு வழக்குகளால் வட்டி செலவுகள் ஏற்பட கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். முன்னேற எடுக்கும் வாய்ப்புகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். வியாபார தொடர்புகள் இன்று பலம் பெற கொடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடும். செயல்திறனும் இன்று உண்டாக கொடுங்க. நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். சுய கௌரவம் மேலோங்கி விட கொடுங்க. இன்று அனைவரிடத்திலும் நட்புடன் பழகுவீர்கள். கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் இன்று தீர்வு கிடைக்க கொடுங்க. உணவு கட்டுப்பாடு இருப்பது மட்டும் மிக நல்லது. யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். இன்று எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்கள். மனசுக்குள்ள ஒருவித மகிழ்ச்சி கொடுங்க. நல்லவைகள் நடைபெறக்கூடும். இன்று உங்களுக்கு ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாக கூடும். பெண்கள் இன்று வருமானத்தை உயர்த்துவதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். சிரமங்களை ஓரளவு குறைத்துக் கொள்வீர்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். பெண்கள் இன்று விரைவாக பணிகளை மேற்கொள்வீர்கள். நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காதல் புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனையெல்லாம் கொடுக்காதுங்க. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். கவலைப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். முடிக்க முடியாத காரியத்தை முடித்து காட்டுவீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவருக்கு இன்று எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இன்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். திறமைகள் கண்டிப்பாக கை கொடுங்க. உணவு கட்டுப்பாட்டை மட்டும் மேற்கொள்ளுங்கள். சிறிய அளவில் உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். இன்று நல்லவைகள் உங்களை தேடி வர கொடுங்க. பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். எதை நினைத்தும் இன்று நீங்க பயப்பட வேண்டாம். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ முடியும்.
பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. திருவாதிரை, பார்த்து பேசுங்கள். பதட்டம் இல்லாமல் இருக்க பாருங்கள். குழப்பங்களுக்கு துளி கூட இடம் கொடுக்க வேண்டாம். எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். முடிவுல தெளிவாக எடுக்க பாருங்கள். இன்று உங்களுக்கு புத்துணர்ச்சி மேலோங்கும் நாளாக இருக்க கொடுங்க. புனர்பூசம், இன்று யதார்த்தமாக செயல்படுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியை கூட காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனமும் இன்று நிறைவாக இருக்க கொடுங்க. தைரியமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். கையில் காசு பணம் புழங்க கொடுங்க. எதிரிகள் இன்று தவிடுபொடியாக கொடுங்க. மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லை. இந்த நாள் உங்களுக்கு சுகமான நித்திரை ஏற்படக்கூடும். கூடுமானவரை எதையும் யோசித்து செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. கடகம் ராசினியர்கள், இந்த நாள் நீங்க கொஞ்சம் பதட்டத்துடன் காணப்படுவீர்கள். என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டே இருப்பீர்கள். கடகம் ராசினியர்கள், பயணங்கள் மற்றும் செயல்பாடுகள்ல தடைகள் கொஞ்சம் இருக்கும். பார்த்து பக்குவமாகத்தான் செயல்பட வேண்டும். சந்திராஷ்டிரம் ஆரம்பித்து விட்டதினால் எச்சரிக்கையுடன் சில பணிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். மனக்குழப்பம் அவ்வப்போது வந்து செல்லும். வெற்றிக்கு வழியில்லாத வகையில நீங்க வேதனைகளும் கொஞ்சம் ஏற்படுங்க. சகோதரரால் அதிக உதவி கிடைக்குங்க. இன்று எதிர்பாராத சந்திப்புகள் உண்டாகும். திடீரென செலவுகளும் ஏற்படக்கூடும். முக்கிய பொறுப்புகளும் கிடைக்க கொடுங்க. திருப்திகரமான மனநிலை இன்று ஏற்படக்கூடும். தன்னம்பிக்கை கண்டிப்பாக அதிகரிக்கும். பண வசதியும் கண்டிப்பாக கூடும். தெய்வ சிந்தனை ஏற்பட கொடுங்க. வாழ்க்கையில் இருந்த அதிருப்தி நீங்கி பிடிப்பு உண்டாக கொடுங்க. இருந்தாலும் சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமையாக இருங்கள். பெண்கள் என்ற கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். கிடைக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரை எடுப்பீர்கள். பெண்களுக்கு என்று உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். காதல் உங்களுக்கு குழப்பத்தை கொடுத்தாலும் இறுதியில வெற்றி கொடுக்கும். காதலுக்காக முடிவெடுக்கும் பொழுது தெளிவிருக்கட்டும். பார்த்து எதையும் பேசுங்கள். இன்று மாணவர்கள் செய்ய நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்வீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. மாணவர்கள் இன்று யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். கல்வி பற்றிய புரிதலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம், என்று எடுத்தோம் கௌதம் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம். சின்னதாக குழப்பங்கள் இருந்து கொண்டிருக்குங்க. மன வலிமை கூடும் நாக இருக்கக்கூடும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். புரியாத புதிருக்கு விடை கிடைக்க கொடுங்க. வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டும். இன்று கூட்டாளிகளுடன் வெளிநாடுகளுக்கு சென்று வரக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. பூசம், சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். மன திருப்தியான சூழல் ஏற்படக்கூடும். அதிக நேரம் யோசித்து எதையும் செய்ய வேண்டியிருக்குங்க. தெய்வீக சிந்தனை மேலோங்கும். இந்த நாள் நீங்க முன்னேறக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். ஆயில்யம், குடும்பத்தில் உள்ளவரிடம் எச்சரிக்கையுடன் பேசுங்கள். அனைவரையும் அனுசரித்து செல்ல வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. வழக்குகளால் வெட்டி செலவுகள் ஏற்படக்கூடும். இன்று நேர்மையுடன் காணப்படுவீர்கள். அதிகார துணையுடனும் செயல்படுவீர்கள். அரசாங்க பதவிகள் கூட தேடி வர கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள். எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க. சிம்மம் ராசினியர்கள், என்று சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. சுமாரான பணவரவு இருந்தாலும் போதும் என்ற மனப்பான்மை இருக்கக்கூடும். பயணங்கள் மற்றும் செயல்பாடுகளில் தடை கொஞ்சம் இருக்குங்க. தடைகளை உடைத்தெறிந்து நீங்க வெற்றி பெற வேண்டும். வெற்றிக்கு வழியில்லாத வகையில் வேதனைகளும் கொஞ்சம் ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். சகோதரர்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்க கொடுங்க. குடும்பத்திலும் சந்தோஷம் ஏற்படக்கூடும். பிரிந்து சென்ற குடும்ப உறுப்பினர் மீண்டும் வந்து சேரக்கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்கள் கண்டிப்பாக நீங்கும். பிள்ளைகள் பற்றிய சிந்தனை அதிகரிக்கக்கூடும். உற்றார் உறவினர் வகையில் உதவிகள் கிடைக்க கொடுங்க. மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கூடும். சந்தோஷமான வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். தடைபடும் காரியங்களை கண்டு தன்னம்பிக்கை மட்டும் இழக்க வேண்டாம். முயற்சி கண்டிப்பாக திறமையாக்க கொடுங்க. இன்று சுமூகமான சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கனவுகளும் கண்டிப்பாக நினைவாக கூடும். மனோதைரியமும் உண்டாக கூடும். பெண்கள் இன்று நிலையான வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். பெண்கள் பிடித்தமான வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று வரக்கூடிய பணம் கண்டிப்பாக செலவாக இருக்க கொடுங்க. முடிஞ்சளவு சேமிப்பை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். காதல் உங்களுக்கு குழப்பத்தையே கொடுக்கும். இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். பின்னொரு நாளில் பார்த்துக் கொள்ளலாம். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். பாடங்களை நன்கு புரிந்து கொள்வீர்கள். கல்வியில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க.
மாணவருக்கு பொறுப்புகள் உண்டாகக்கூடும். சந்தோஷம் உண்டாகக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இந்த விடாமுயற்சிக்கு வித்திடும் நாட்கள் கொடுங்க. காரியங்கள் ஓரளவு சுறுசுறுப்பு அடைய கொடுங்க. அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் நிகழ கொடுங்க. அனைவரிடத்திலும் பணிவுடன் இருந்து காரியங்களை வெற்றிகரமாக வழிநடத்துவீர்கள். சொத்து பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வர கொடுங்க. பெரிய பிரச்சனைகள் ஏதும் இருக்காது. பூரம். இன்று யதார்த்தமாக பேசி காய் நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். காரிய தடைகள் இருந்தாலும் கண்டிப்பாக சமாளித்து விடுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். யோகோபித்த வரவேற்பை கண்டிப்பாக பெறுவீர்கள். நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வர கொடுங்க. யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். அந்தஸ்து உயரும் நாட்களுக்கு கொடுங்க என்று நீங்க சிறப்பாக பணியாற்றி எதிலும் வெற்றி பெற முடியும். உத்திரம். அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்க தொடங்கும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்க கொடுங்க. கடன் வசதி வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற கொடுங்க. கூட்டு தொழில் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். இந்த நாள் நீங்க பணி நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். கடன் வசதி வாய்ப்புகளும் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. கன்னி ராசினியர்கள். இன்று எந்த ஒரு பணியும் நீங்க வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சுமூகமான சூழல் எல்லாவற்றையும் ஏற்படக்கூடும். இன்று வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். கொடுத்த வேலைகளையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பண தட்டுப்பாடு இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகும். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. புதிய சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடும். கன்னி ராசினியருக்கு வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் ஏற்படக்கூடும். பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று சந்தோஷமான சூழல் அமைந்துவிடக் கொடுங்க. தடைபடும் காரியங்களை கண்டு தயங்காமல் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். முயற்சி கண்டிப்பாக திருமணியாக்கக்கூடும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். எதிலும் உடனடியாக முடிவெடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பீர்கள். தடுமாற்றம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்குங்க. உடல் ஆரோக்கியம் பலம் பெற கொடுங்க. மனசுக்குள்ள தைரியம் உண்டாகக்கூடும். சுய நம்பிக்கை வெளிப்படக்கூடும். எடுத்த காரியத்தை எப்படியாவது செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. என்று பெண்கள் பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மன கட்டுப்பாட்டுடன் காணப்படுவீர்கள். பெண்களுக்கு இன்று முடிக்க முடியாத காரியங்களில் கூட வெற்றி ஏற்படக்கூடும். காதல் புரியாத புதிர் போல் இருந்தாலும் பிரச்சனையை பெரிதாக கொடுக்காத. காதலுக்காக நேரத்தை மட்டும் செலவிட வேண்டாம். பார்த்து கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் படிப்பில் முழு அக்கறை கொள்ள வேண்டும். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். கல்வியில் நீங்க சிறந்து விளங்க வேண்டும். மாணவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று செயல்பாடுகள்ல வெற்றி ஏற்படக்கூடும். சந்தோஷமான வாழ்க்கை கண்டிப்பாக அமையுங்க. வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். முக்கிய நபர்களின் சந்திப்பு ஏற்படக்கூடும். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோகும். செய்ய நினைத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். என்று உங்களுக்கு சந்தோஷம் எதிலும் கூடிவிடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அஸ்தம். வீடு வாங்க முயற்சி வெற்றியை கொடுக்குங்க. எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். மன வலிமை ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. நல்ல திட்டங்கள் கண்டிப்பாக உதிக்கக்கூடும். இன்று ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. யதார்த்தமாக செயல்படுவீர்கள். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வீர்கள். சித்திரை. முன் கோபப்பட வேண்டாம். செய்ய நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பண வரவுக்கு வழி உண்டாகக்கூடும். காலையிலேயே நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று முயற்சி கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. ஏனோதனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். இந்த நாள் நீங்க செயல்பாடுகளை வெற்றி ஏற்பட கொடுங்க. சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். தெளிவான முடிவெடுங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. துலாம் ராசினியர்கள். இன்று அனைவரிடத்திலும் நல்ல பேர் எடுக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். துலாம் ராசினியர்களுக்கு
மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைந்துவிடக்கூடும். விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேருங்க. ஆணையிடக்கூடிய அதிகார பதவிகள் கிடைக்கக்கூடும். வீட்டிலும் வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். என்ற குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருங்க. உறவினர்கள் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கிவிடக்கூடும். பிள்ளைகள் மூலம் பெருமை உண்டாக பெறுங்க. கிடைக்கின்ற வாழ்க்கை உங்களுக்கு அற்புதமாக இருக்கக்கூடும். மனசுக்குள்ள மற்றற்ற மகிழ்ச்சி கூடும். நல்ல சிந்தனையும் ஏற்படக்கூடுங்க. மனோபலமும் அதிகரிக்கும். சாதுரியமான பேச்சால் எளிமையாக காரியங்களை செய்து முடிப்பீர்கள். இன்று உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் கூட வெற்றி ஏற்படக்கூடுங்க. பெண்கள் இன்று யதார்த்தமாக செயல்படுவீர்கள். யதார்த்தமாக பேசுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கென்று வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். காதல் மட்டுமே தொல்லையை கொடுக்கும். பதட்டம் வேண்டாம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. கவலைப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். சந்தோஷமான மனநிலையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மாணவர்கள் இன்று தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெற முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. என்ற மனசுக்குள் மகிழ்ச்சி கூடுமலாக இருக்க கொடுங்க. எதையும் தைரியமாக ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை ஏற்படக்கூடும். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்க கொடுங்க. நவீன வாகன யோகம் ஏற்படக்கூடும். அனைவரையும் அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. நல்ல சிந்தனை ஏற்படக்கூடும். சுவாதி. மனதிற்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். சாமர்த்தியமான பேச்சினால் எளிமையாக காரியங்களை செய்து முடிப்பீர்கள். வியக்கும் வகையில் உங்களுக்கு வாழ்க்கை அமைந்துவிடக் கொடுங்க. வசதி வாய்ப்புகள் அதிகரிக்க கொடுங்க. பிறர் விஷயங்கள் மட்டும் தட்ட வேண்டாம். நல்ல வருமானம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. என்று உங்களுக்கு மன அழுத்தம் இருந்தது கண்டிப்பாக சரியாகும். விசாகம். பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. நிலையில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி கொடுங்க. எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடும். மன வருத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். சிந்தனை வளம் கண்டிப்பாக பெருகுங்க. என்று விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரக்கூடும். முடிஞ்ச அளவு எதையும் யோசித்து செயல்படுத்துங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. விருச்சிகம் ராசினியர்கள். என்று நீங்க அபாரமான திறமை கொண்டவர்களாக காணப்படுவீர்கள். நவீன வாகன யோகம் உங்களுக்கு ஏற்படக்கூடும். நல்ல விதமான வருமானங்களும் கண்டிப்பாக கூடும். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களை வெற்றி ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த கடன்கள் தாமதமின்றி வரக்கூடுங்க. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்களை வெற்றி இருக்கும். பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. எடுத்த வேலையை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். பெரியவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். அனுகூலமான நல்ல சூழல் வெளிப்படக்கூடும். பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். தேவையான உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். என்று நீங்க உற்சாகமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். மன அமைதி கூடுமலாக இருக்க கொடுங்க. வெற்றிக்கான சூழல் கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். பிரச்சனைக்கு எல்லாம் முடிவு கட்டுமலாக இருக்கக்கூடும். விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரக்கூடுங்க. ஆணையிடக்கூடிய அதிகார பதவிகளும் கிடைக்க கொடுங்க. பெண்கள் இன்று கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. காதல் புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதலில் நீங்கள் தான் அமைதி காண வேண்டும். பதட்டம் இல்லாமல் இருப்பது மிக சிறப்பு. என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்ல முடியும். கல்வி பற்றிய புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள கொடுங்க. கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். மாணவர்களுக்கு இன்று வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று கடுமையான உழைப்பை வெளிப்படுத்துவீர்கள். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். உற்சாகமாக இன்று நீங்க பணிகளை கவனித்துக் கொள்வீர்கள். மன அமைதி கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. எடுத்த வேலையை அற்புதமாக செய்ய முடியுங்க. அடுத்தவரிடம் விவாதம் ஏதும் பேச வேண்டாங்க. மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லைங்க. எதையும் சமாளித்து வெற்றிகரமாக வழிநடத்த முடியுங்க. அனுஷம். இன்று கொடுத்த வாக்கை காப்பாற்றி கொடுப்பீர்கள். பணி உங்களுக்கு நிறைவாக இருக்கக்கூடும். செயல்பாடுகளில் வேகம் கூடிவிடுங்க. சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள்.
கூடுதல் கவனத்தை இன்று நீங்க மேற்கொள்வீர்கள். எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். நீங்களாகவே எந்த ஒரு முடிவுக்கும் வர வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவது உங்க கையில் உள்ளது. கேட்டை இன்று பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லை. சாமர்த்தியமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். அற்புதமாக கை நகர்த்தி வெற்றி பெற முடியும். முடிவுகளில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். கனவுகள் கண்டிப்பாக நனவாகக்கூடும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். நீங்கள் உண்டு. உங்கள் வேலை உண்டு என்றிருப்பது மிக சிறப்பு. பதட்டம் மட்டும் கொள்ள வேண்டாம். யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்குங்க. பார்த்து எதையும் செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. தனுசு தனுசு ராசினியர்கள் இந்த செயல்களை நீங்க முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியுங்க. பெரியவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். வாகன யோகம் இன்று ஏற்படக்கூடுங்க. அனைவரும் மகிழும்படி நடந்து கொள்வீர்கள். சிறப்பான செயல்பாடுகளை வெற்றி ஏற்படக்கூடும். சொத்து பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. வருமானம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களை வெற்றி இருக்குங்க. பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். வீட்டில் வசதி வாய்ப்புகள் கண்டிப்பாக அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் சிறப்பாக இன்று கூறுங்க. உறவினர்கள் மூலம் நன்மை ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். அதிக தன லாபமும் எதிர்ப்பாளர்பால் ஈர்ப்பு போன்றவையும் ஏற்படக்கூடும். இன்பமும் ஏற்றங்களும் தேடி வரக்கூடுங்க. மனசுக்குள் தெம்பு உருவாகக்கூடும். எதிலும் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். தொழில் ஆர்வம் மேலுங்க விடக்கூடுங்க. சிலருக்கு ஆதாயம் பெருகி விடக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் வரக்கூடுங்க. குடும்ப சுகமும் இன்று ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. நல்ல நிலைக்கு இன்று நீங்க உயர்ந்து செல்வீர்கள். பிள்ளைகளாலும் இன்று பெருமை ஏற்படக்கூடும். சுபகாரிய கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். வாய்க்கு ருசியான உணவுகளை உண்டு மழ்வீர்கள். இன்று பெண்கள் காலப்போக்கில் பிரச்சனைகள் தீருங்க. மதியத்திற்கு மேல் நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். பெண்கள் இன்று செய்ய முடிக்கக்கூடிய காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். நல்ல விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று ஏதிலும் மன வலிமை கொடுங்க. காதல் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். மன அமைதியுடன் செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். இன்று மாணவர்கள் பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கல்வி மீது முழு அக்கறை கொள்வீர்கள். பாடங்களை நன்கு படிப்பது நல்லது. மாணவர்கள் இன்று தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெற முடியுங்க. நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்பட கொடுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் இன்று நீங்க மனதை அமைதியுடன் வைத்துக் கொள்வீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாக கொடுங்க. நிதி தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் உருவாக கொடுங்க. இன்று உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. எல்லாம் சுமூகமாக செல்லக்கூடும். போராட்டம் சந்தோஷமான மனநிலை ஏற்பட கொடுங்க. காரியங்கள் கண்டிப்பாக கைகூடும். யதார்த்தமாக செயல்படுவீர்கள். யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். முடிவுகளில் தெளிவு ஏற்பட கொடுங்க. முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். என்று உங்களுக்கு சந்தோஷம் பெருகும் நாடு என்று சொல்ல முடியுங்க. உத்திராடம் கனவுகள் நனவாக கூடும். கற்பனை திறன் மிகுந்து காணப்படக்கூடும். பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்குங்க. பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசவில்லை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். நட்பு ரீதியில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். இருந்தாலும் இன்று நீங்க கெட்ட சகவாசனை அடியோடு ஒழிப்பது மிக சிறப்புங்க. மகரம் ராசினியர்கள் இன்று நீங்க யதார்த்தமாக செயல்படுவீர்கள். நடக்கக்கூடிய காரியங்களை எல்லாம் முன்கூட்டியே நீங்க அலசி ஆராய்ந்து எதிலும் ஈடுபடுவீர்கள். பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காதுங்க. எல்லாம் சுமூகமாக செல்லக்கூடும். குடும்பத்தில் தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரக்கூடும். நவீன வாகன யோகம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. நல்ல விதமாக வருமானங்கள் உங்களுக்கு கை கொடுங்க. தங்களுக்கு வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். புனித பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். வியாபாரிகளுக்கு வருமானம் பெருகி நல்ல லாபம் ஏற்படக்கூடும். ஆன்மீக பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பு கண்டிப்பாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். லாபம் உங்களுக்கு சீராக வரக்கூடுங்க. வாக்கு வன்மையால் தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறக்கூடும். புதிய வாடிக்கையாளர்கள் தொழிலுக்காக கிடைக்க கொடுங்க. பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். கடன் வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். உத்தியோக மாற்றத்தை என்று உருவாக்கிக் கொள்வீர்கள். சிலருக்கு புதிய பதவிகள் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கும். அந்தஸ்து உயர கொடுங்க. நிலுவையில் உள்ள பணம் கண்டிப்பாக கையில் கிடைக்கும். பெண்கள் இன்று மனதளவில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை கண்டிப்பாக பெறுவீர்கள். பெண்கள் என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி விட முடியும். காதல் பிரச்சனை கொடுத்தாலும் பெரிய பிரச்சனை கொடுக்காது. பயப்பட வேண்டாம்.
ஓரளவுக்கு எல்லாம் சரிசமமாக செல்லக்கூடுங்க. கவலைப்படுவதற்கு பெரிதாக ஒன்றும் இருக்காது என்று மாணவர்கள். விளையாட்டுத் துறையில் கண்டிப்பாக ஜொலிக்க முடியுங்க. விளையாட்டுத் துறையில் வெற்றி பாகை சூட முடியும். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். மாணவர்களுக்கென்று திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்படக்கூடும். என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று செல்வ சேர்க்கை என்று ஏற்படக்கூடும். நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். துரிதமாக செயல்பட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் பண வரவை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வியாபாரம் மூலம் நல்ல லாபம் கிடைக்க கொடுங்க. புதிய வாடிக்கையாளர்கள் தொழிலுக்காக கிடைக்கக்கூடும். பயணங்கள் இன்று மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க. இன்று வேண்டுதல்கள் ஓரளவு நிறைவேறும். ஆன்மீக பயணங்களை வெற்றி ஏற்படக்கூடும். இந்த நாள் நீங்க மனசுக்கு பிடித்தமான இடத்துக்கு சென்று வருவீர்கள். நல்ல நண்பர்களை சேர்த்துக் கொள்வீர்கள் என்று உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. திருவோணம். யதார்த்தமாக செயல்படுவீர்கள். எல்லா வகையிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நடப்பவை அனைத்தும் உங்களுக்கு சிரமம் இல்லாமல் இருக்க கொடுங்க. பெரிய அளவில் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. கடன் வசதிகள் கிடைக்க கொடுங்க. பெரியவர்கள் உங்களுக்கு நட்பாக கூடும். நீங்கள் உங்கள் வேலை உண்டு இருப்பது மிக நல்லது. மன பதட்டம் மட்டும் கொள்ள வேண்டாம். இழுபறியான காரியங்கள் கூட வெற்றி இருக்கும். முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். அவிட்டம். என் குடும்பத்தில் கலகலப்பும் சலசலப்பும் இருக்கக்கூடும். இன்பமும் துன்பமும் மாறி மாறி காணப்படக்கூடும். பெரிய பிரச்சனைகள் ஏதும் இருக்காது. துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதி எப்படியாவது காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் தெளிந்த நீருடை போல் காணப்படக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. ஆசைகளும் கனவுகளும் பூர்த்தியாக கூடும். நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். விருப்பமான விஷயங்கள் நாட்டம் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு மனம் கொஞ்சம் பதட்டமாக காணப்பட கொடுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் எதிர்கொள்வது உங்க கையில் உள்ளது. கும்பம் ராசினியர்கள். என்று உங்களுக்கு எதிலும் குதூகலம் உண்டாகக்கூடும். நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். சிம்ம சொப்பனமாக காணப்படுவீர்கள். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்க கொடுங்க. நவீன வாகன யோகம் ஏற்படக்கூடும். கும்பம் ராசினியர்கள் பயணங்கள் பொழுது ரொம்ப கவனமாக சென்று வர வேண்டும். வாகனத்தை பொறுமையாக இயக்குவது நல்லது. தேவையற்ற கோபத்தால் குடும்பத்தில் கொஞ்சம் சலசலப்பு ஏற்படக்கூடும். பார்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் வேண்டுதல்கள் ஓரளவு நிறைவேறுங்க. மனைவியிடம் அன்பை வெளிப்படுத்துங்கள். சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் போக போக சரியாகுங்க. உயர் அதிகாரிகளை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். எல்லோரிடத்திலும் பணிவாக நடந்து கொள்ளுங்கள். அனுகூலமான சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. புதிய நட்பால் கூட மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். பல வழியிலும் உங்களுக்கு பண வரவும் இருக்க கொடுங்க. காரிய தடைகள் ஒரு பக்கம் நீங்குங்க. மற்றவர்கள் மீது இரக்கம் காட்டக்கூடிய சூழல் இருக்கும். உதவி என்று வருபவர்களுக்கு உதவிகளையும் செய்து கொடுப்பீர்கள். எதையும் செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் வெளிப்படக்கூடும். பெரியவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. காரிய அனுகூலமும் ஏற்படக்கூடும். பெரும் புலிகளின் அறிமுகம் கிடைக்குங்க. பெண்கள் இன்று உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். சோதனைகள் எல்லாம் கண்டிப்பாக சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு என்று அவ்வப்போது முன்கோபம் வெளிப்பட கொடுங்க. காதல் பெரிய பிரச்சனை எல்லாம் கொடுக்காது. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். காதலை பற்றின புரிதலை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கி விடக் கொடுங்க. கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். மாணவர்களுக்கு இன்று நட்பு மூலம் மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. படியுங்கள், நன்கு படியுங்கள். கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை எல்லாம் நன்கு படியுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். பிள்ளைகளாலும் இன்று பெருமை உண்டாகக்கூடும். சுபகாரிய நிகழ்ச்சிகளில் இன்று நீங்க ஈடுபடுவீர்கள். கொண்டாட்டங்கள் இன்று நடைபெறக்கூடுங்க. அதிக தனலாபம் வரக்கூடுங்க. நவீன வாகன யுகம் ஏற்படக்கூடும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும். விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரக்கூடுங்க. புதிய பதவிகள் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கும். இன்று நீங்க பயணங்களை மேற்கொள்வீர்கள். சதயம். வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். வருமானம் பெருகி நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. வியாபார தொடர்பு கண்டிப்பாக பலம் பெறக்கூடும். கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள்.
பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். புதிய நட்பால் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடுங்க. உறவிற்குள் ஏற்படக்கூடிய குழப்பங்களை சரி கட்டி விடுவீர்கள். முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். போராட்டாத்தி நிம்மதியான வாழ்க்கை ஏற்படக்கூடுங்க. பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். அதிக பயணம் செய்ய வேண்டிய சூழல் இருக்கும். சிறப்பாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். புனித பயணங்களை இன்று நீங்க மேற்கொள்வீர்கள். எதிர்ப்பாளர்பால் ஈர்ப்பு போன்றவை ஏற்படக்கூடுங்க. லாபம் சீராக வரக்கூடும். ஆணையிடக்கூடிய அதிகார பதவிகள் கிடைக்கக்கூடுங்க. வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ள முடியும். என்று உங்களுக்கு பிரச்சனைகளை தீர்வு கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மீனம் ராசினியர்கள் இந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் நெறிமுடனும் காணப்படுவீர்கள். தங்கள் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுப்பீர்கள். தேவையற்ற கோபத்தால் மட்டுமே குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் எழக்கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் எதையும் புரிந்து கொண்டு பேச வேண்டும். உறவுகளுக்குள் சின்னதாக குழப்பம் இருந்து கொண்டுதான் இருக்கும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். அதிகாரியிடம் இன்று கோபித்துக் கொள்ள வேண்டாம். புதிய சொத்துக்கள் அமையும். நல்ல நண்பர்கள் சேர்க்கை இருக்கும். இருந்தாலும் கெட்ட சகவாசத்தை மட்டும் அடியோடு ஒழியுங்கள். நட்பு ஒன்று பகையாக கொடுங்க. பகை ஒன்று நட்பாக கொடுங்க. அதற்கு பேச்சு காரணமாகிவிடும் பார்த்துக் கொள்ளுங்கள். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தீட்டும் திட்டங்கள் வெற்றியை கொடுக்குங்க. தொழில் வியாபாரம் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். மனக்கவலை கொஞ்சம் இருக்க கொடுங்க. பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். எதிலும் வேகமுடன் செயல்படுவீர்கள். கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. கூடுதலாகவே பணவரவு என்று வரக்கூடும். இன்று பணிகளை விரைவாக கவனித்துக் கொள்வீர்கள். வேலை மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் கை கொடுங்க. பெண்கள் நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்ளக்கூடும். உடல் ஆரோக்கியத்தையும் நன்கு பார்த்துக் கொள்ளக்கூடும். பெண்கள் விருப்பமான விஷயம் நாட்டம் ஏற்படக்கூடுங்க. அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோக்கும். பெண்கள் இன்று புதிய நட்பால் மகிழ்ச்சி ஏற்படக்கூடுங்க. காதல் பிரச்சனை கொடுக்காது. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். காதலில் எடுக்கக்கூடிய முடிவுகளில் தெளிவு வேண்டும். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்குங்க. கல்வி பற்றிய புரிதலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முக்கிய பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். தடைகளை உடைத்தெறிந்து கல்வியில் வெற்றி பெறுவீர்கள். கல்விக்கான பயணங்கள் கூட அமைந்து விடக்கூடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி இன்று உங்களுக்கு எதிலும் நிம்மதி ஏற்படக்கூடுங்க. கொடுத்த வாக்குறுதி எல்லாம் கண்டிப்பாக காப்பாற்றி கொடுக்க முடியுங்க. மனமும் இன்று சந்தோஷம் அடையக்கூடும். எதிரிகளால் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி விடுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. உணவு கட்டுப்பாட்டை மட்டும் இன்று மேற்கொள்ள வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. சாதிக்கக்கூடிய வல்லமை ஏற்படக்கூடும். சிந்தனையில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. உத்திரட்டாத்தி கவன சிதறல்கள் இல்லாமல் இருப்பது நல்லது. காரியங்களை முன்னெச்சரிக்கையுடன் செய்வது மிக நல்லது. எடுத்தம் கௌத்தம் என்று மட்டும் எதிலும் ஈடுபட வேண்டாம். மனப்பதட்டம் துளி கூட வேண்டாம். நட்பு ரீதியில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றி விட முடியுங்க. பணிகளையும் விரைவாக இன்று நீங்க செய்து முடிக்க முடியும். உத்திரட்டாத்தை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆன்மீக பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகளும் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. ரேவதி தயவு செய்து பிறர் விஷயங்களை தலையிட வேண்டாம். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். பண வரவு கண்டிப்பாக வரக்கூடுங்க. நிம்மதியான வாழ்க்கையும் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. திருமண முயற்சிகள் கூட ஓரளவு வெற்றியை கொடுக்குங்க. யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். அவரிடம் வாதிட வேண்டாம். இன்று நீங்க பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றி விட முடியுங்க. நல்ல பிள்ளை என்ற பெயரையும் கண்டிப்பாக எடுப்பீர்கள். என்று முக்கியமான பணி நீங்க சிறப்புடன் செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.